ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. என்னோட ஃபேமிலிக்கும் சேர்ந்து அதுக்கப்புறம் எடுத்தோடனே நீங்கள் எவரெஸ்ட் பண்ணுங்க, கடைசியாக பண்ணும்போது எவ்வளோ நாளில் பண்ணுங்க அதை பற்றி. நான் முத எவரெஸ்ட் ஏறும்போது எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஆனால் நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை தான் என்னை 7 கண்டத்துக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நார்த் அமெரிக்கா இருக்க தெனாலி மவுண்டன் ரொம்ப ஈஸியான மவுண்டனே கிடையாது. எவரெஸ்ட் மாதிரி தான் டெத்துக்கும் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில போராடுவோம்ல, அந்த மாதிரி போராடினேன். 80 கிலோ எடையை தொடர்ந்து 8 நாள் நான் இழுத்துட்டே போனேன். அப்புறம் கரெக்டாக சம்மிட் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது கேம்ப் 5க்கும் சம்மிட்க்கும் நடுவில் ரொம்ப விண்ட் அதிகமாகி மலையோட உச்சியில் என்னால் முடியல, ரொம்ப ப்ரீத் பண்ண முடியாமல் ரொம்ப நெஞ்சு வலி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் காலியாகி எனக்கு லங்ஸில் வாட்டர் இல்லாதனால ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் 16 மணி நேரம் ஸ்லீப்பிங் பேக்குள்ளே மலை உச்சியிலே நான் இருந்தேன். எனக்கு வேறு வழி தெரியல. அந்த நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. என் கூட கிளைம் பண்ண கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் இமீடியட்டாக சேட்டலைட் ஃபோன் மூலயமா கேரளா கவர்மெண்ட்டுக்கு எங்களோட விஷயத்தை தெரிவித்து நான் இந்த மாதிரி சீரியஸாக இருக்கேன்னு சொன்ன உடனே கேரளா முதலமைச்சர் இமீடியட்டாக பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு லெட்டர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கோன்னு. இந்தியன் கான்சுலேட் இமீடியட்டாக ரேஞ்சர் ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்களை கேம்ப் 4க்கு சம்மிட் பக்கத்தில் எங்களை கூப்பிட்டுட்டு சேஃப்டியாக கேம்ப் 5க்கு வந்தாங்க. இன்றைக்கி உயிரோடு இருக்கேன், ஆனால் அதுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. சாதாரணமாக இல்லை மலையேற்றம் அப்படின்றது, இது மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சாதனைகள் இருந்தால் தான் பயம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, பார்டர் செக்யூரிட்டி. இன்றைக்கி எல்லாரும் குழந்தைங்கள்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷம் வீட்டுக்கு வந்தால் ஃபோனு, தூங்க போகும்போது ஃபோனு, எந்திரிச்சா ஃபோனு. அதாவது கம்ஃபர்டபுள் லைஃப்பில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கம்ஃபர்டபுள் லைஃப்பை தாண்டி இன்றைக்கி பார்டர் செக்யூரிட்டினா ஆர்மி ஃபோர்ஸ் வேணும். அதுக்கு இந்த மாதிரி மவுண்டனரிங் தான் கண்டிப்பாக உதவி செய்யும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே நம்ம கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்கிறோம், நான் ஏன் பார்டருக்கு போய் பார்டர் சேஃப்டியில் போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி இந்த மவுண்டனரிங் அட்வென்ச்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது நம்ம சேஃப்டியாக வாழ்கிறதுக்கு ஒரு இடம்னே சொல்லலாம். ஸோ அது கண்டினியூ தொடரணும்னு ஆசைப்பட்றேன். அது மாதிரி மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸுக்கும் ரெகக்னைசேஷன் இருந்துச்சுன்னா அண்டு ஜாப் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மவுண்டனரிங் தொடரும். இது மாதிரி தொடர்ந்துச்சுன்னா பயம் அப்படின்றது ஒரு இல்லாமல் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மவுண்டனரிங்கில் தான் 10 நாள் சாப்பிடாம தூங்காமல் குளிர்லையும் வீட்டை விட்டு தொடர்பே கொள்ளாமல் 10 நாள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் கூட இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் மவுண்டனரிங் நான் நினைக்கிறேன். நான் நிறைய மவுண்டனரை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க, அந்த லீடர்ஷிப்பில் நான் இருக்கேன். ஸோ பயத்தை போக்கணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்றைக்கி பயந்துட்டு இருக்காங்க ஸ்டெப் எடுத்து வைக்கவே. கேன் டூ கேனாட் டூ 2 விஷயத்தை யோசிக்கிறாங்க. நான் ஆல்வேஸ் கேன் டூ திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக எல்லாம் நடக்கும். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக இந்த உலகம் கொடுக்கும். ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை பண்ண முடியும்னு அப்படி இல்லை, லேர்னிங் இருந்தால் கற்றுக்கிட்டாவே போதும் ஒரு விஷயத்தை பண்ண முடியுன்றதுக்கு உதாரணமாக நான் இருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பேன். நான் ஸ்கூல் காலேஜஸ்க்கெலாம் போய் நிறைய மவுண்டனரை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நம்ம தமிழ்நாடு சிஎம் கிட்ட எனக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே கிடச்சிருக்கு. ஆனால் ரெகக்னைசேஷனும் ஜாப் செக்யூர்டு அதர் ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற மவுண்டனரும் இனி ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணி போவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட சாதனை, எனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதெல்லாம் நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கப்புறமும் சில விஷயத்தை டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த சேலஞ்சஸ் பண்ணிட்டு தான் நான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்திய அளவில் விரைவில் 7 கண்டத்தை முடித்த முதல் பெண் அப்படின்ற இடத்த பிடிச்சிருக்கேன். அது இந்த நியூஸ்லேயே வரல, இதை தான் நான் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி 2 வருஷம் 25 நாளில் முடிச்சிருக்கேன். நான் முத நான் 2023 மே 2023 தொடங்கினேன். ஜூன்
16/2025க்குள்ளே 7 கண்டத்தை முடித்த முதல் பெண், ஃபாஸ்டஸ்ட்டில் அப்படின்ற இடத்த பிடிச்சிருக்கேன் இந்திய அளவில். அண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல் பெண்ணாக இருக்கேன். இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் எல்லாருக்கிட்டையும் இந்திய அளவில் முதல் இடத்த பிடிப்பேன்னு. அந்த முதல் இடத்தை இன்னைக்கு பிடிச்சிருக்கேன். தேங்க்யூ. விஷயம் நான் ஒன்று சொல்ல வரேன் சார். அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பண்ணுச்சு. அதாவது உன்னோட பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், உன்னோட இறப்பு சரித்திரமாக இருக்கணுன்ற வேர்டும், அதே மாதிரி உன்னோட வெற்றி உனக்கு மட்டும் இருக்கக்கூடாது, உன்னுடைய வெற்றி மற்றவங்களை உருவாக்குறதுக்காக இருக்கணும்னு அதை நான் இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.